கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாட்களில் அப்படின்னா அவர் ஆட்சி செய்கிற நாட்கள். அது எப்பொழுது? இப்பொழுது நம் இருதயத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார். எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜாங்கத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் இருதயத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜாங்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதா ரட்சிக்கப்படும், யூதா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணல, சுகமாய் வாசம் பண்ணுவார்கள். அவருக்கு இடும் நாமம் நீ நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். தப்பு பண்ணினால் கட்டாயம் தண்டனை உண்டு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இயேசுகிட்ட லஞ்செல்லாம் கொடுத்து ஏமாற்ற முடியாது, பரிதாளம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவரை விரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விரும்புங்க, அவரை சார்ந்திருங்க, அவருக்காக வாழுங்க. உங்க ஜீவன் பாதுகாக்கப்படும், உங்க சரீரம் பாதுகாக்கப்படும். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று துடிப்பீங்க பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அப்போ நம்ம பார்ப்போம், என்னங்க இது தேசமே மாறி கிடக்குது, தேசத்தில் உள்ள ராஜாக்கள் இப்படி இல்லை, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இருதயத்தில் ராஜா வேணும். இப்போ என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. என் ராஜா இயேசு கிறிஸ்து, என்னை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. நான் வேதத்தை படிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை அந்த வேத வசனத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது சொல்றது அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னால் முடியலை, ஆனால் விரும்புகிறேன். நான் அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது அப்போ அந்த ராஜா நமக்கு ஆளுகை செய்வார். புரிஞ்சுட்டீங்களா? நீதியா இருக்கிற கர்த்தர். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. நாங்க ஏன்பா கலங்கணும்? நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களை விசுவாசிக்கிறோம், நீங்க உண்டென்று விசுவாசிக்கிறோம், நீர் பலன் அளிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தையானது யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்க மேன்மை அடையட்டும். அப்பா, பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.